ஏன் கிருஷ்ணசாமியினுடைய அந்த பல்லர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நான் எஸ்சி என்று எதிர்க்க அறிவிக்கிறார்கள்? புரியுது. அது இவர்களுடைய டிமாண்டாக இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் மதுரைக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி இல்லை, ஒரு பல்லராக இருந்து கொண்டு நீங்கள் எஸ்சி இல்லைங்கிறதுனால உங்களுக்கு மான மரியாதை அதிகமாக இருக்குதா? இல்லை இல்லை. எவனாச்சும் ஒத்துப்பானா? இல்லை. ஏதாச்சும் ஒரு பேக்வர்ட் கிளாஸ், ஒரு முக்குளத்தோட யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு பொண்ணு கொடுக்கல. எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் தானே, போய் பிசி தானே இருக்காங்க சர்டிஃபிகேட்ல, அதுக்காக அவங்க ஜாதியை மறந்துட போறது இல்லையா? ஆமா, பிரச்சனை தானே. அப்போ இது ஒரு அரசியல் கணக்கு தான். அதாவது அவர் கேட்டாரு, அதனால நான் கொடுத்தேன், அதனால இந்த வாக்குகள் நம்ம கிட்ட வந்துவிடும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. அதாவது எல்லாமே கால்குலேஷன் தான். அந்த ஒரு கால்குலேஷன் தான் இப்போ விஜய் செய்வார். அப்போ ஓரளவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸை மாற்றி விடலாம், கிருஷ்ணசாமி வச்சு இன்னொரு சின்ன ஒரு மைனாரிட்டியை மாற்றி விடலாம். அப்புறம் ஸ்மாலர் கேஸ், இப்போ நாடார்கள், ஹிந்து நாடாஸை ரொம்ப குறியா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக. அப்போ அவர்களையும் இந்த பக்கம் இழுத்து விடலாம். அது நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மைனாரிட்டி வாக்குங்கியை நாம் சிதைத்து விடலாம். அது பண்ணா மட்டும்தான் அதிமுக பாஜக என்ற கூட்டணிக்கு தமிழகத்தில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அவங்க இந்த பிளானை செஞ்சிருக்கலாம் இல்லையா? தாராளமாக இல்லைன்னு மறுக்க முடியாது, இல்லாமல் இருக்கலாம். ஆமா, இல்லாம இருக்கலாம்.